ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான். ஸோ இன்றைக்கி 4 இன்டர்வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அதில் நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதுலேயும் வந்து பாரு 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 அப்படின்னு தான் வந்து கதறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த சீசன் ஃபுல்லாகவே வந்து பாரு தான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அவன் சுற்றி தான் வந்து கேம் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது அப்படிங்கிறது தான். ஸோ அதை பற்றி இன் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். இந்த வீடியோவில் 4 பகுதி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கானா வினோத் அவர்களுடைய இன்டர்வியூ. அதில் அந்த ஆங்கர் கூமுட்டை கேட்ட கேள்வி, அதாவது ஆங்கர் வந்து புரியாமல் இருக்கிறவன் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பேன், தற்கொலையாக இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம பார்வதியோடைய ஒரு முழு நீள அன்ஃபில்டர்டு இன்டர்வியூ, அதனுடைய ரிவ்யூ. அடுத்து சோ கால்டு நம்ம டைட்டில் வின்னர் பிடிவாயோடைய இன்டர்வியூ. அதுலேயும் பாருங்கள் பாரு கண்டென்ட் கார்டாஸ் தான் முக்கால்வாசி. அடுத்து கானா வினோத்தை வச்சு போட்டாங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு சாதனையும் அவன் பண்ணலை அப்படின்றதுனால முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது தான் சரியா. இது திவ்யா. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வியூ அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஜன் சாண்ட்ரா அவங்களுடைய அந்த ஒரு தாட் ப்ராசஸ், நடிப்பு அரக்கி உடைய தரிசனம் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இதில் பேச போகிறோம் அப்படிங்கிறதுனால சொல்லிக்கிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் அவர்களுடைய இன்டர்வியூ நம்ம எடுத்துக்கலாம். அதாவது பார்வதி இன்னும் வந்து நெகட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க கண்டஸ்டன்ஸை பற்றி, இன்னும் பாசிட்டிவிட்டி பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கூமுட்டை உட்காந்து கேள்வி கேட்டுட்ருக்கு. அதையும் கானா வினோத் வந்து பார்க்கல போல். அவர் வந்து ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கும் பொழுது அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா, உங்களை பற்றி தப்பாக பேசியிருக்காரு, ரெட் கார்டு கொடுத்தப்ப கூட நீங்கள் வந்து சண்டை போட்டிங்கல்ல, நீங்கள் சண்டை போடுறத கோவத்தை குறைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே தெளிவாகவே இந்த மூதேவி பார்க்கல போல், இந்த ஆங்கர் மூதேவி. அது என்னத்தையோ வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கு உட்காந்து அப்படிங்கிறது பார்க்க முடியுது. காரணத்துக்கும் புரியலன்னா அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கிற ஒரு ஆள் அப்படின்றதுனால அவர் தெரியல. ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, பார்வதி வந்து கானா வினோத் அவர்கள் வந்து ரொம்ப ஒரு கோல்டு ஹார்ட்டட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க, பாசிட்டிவாக தான் பேசியிருப்பாங்க. நெகட்டிவ், அதாவது ரெட் கார்டு எல்லோ கார்டு அப்படின்னு சொல்லி காட்டுறப்ப கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும், நிதானம் கொஞ்சம் இழக்கிறார் அப்படின்றது மட்டும்தான் பேசியிருப்பாங்க. அதை விட்டுட்டு நெகட்டிவ் மட்டும்தான் பேசுகிறா, பார்வதி நெகட்டிவிட்டி கண்ட்ரோல் பண்ணுறா, சாண்ட்ரா அப்படி காட்டினோடனே வேண்டாம் வேண்டாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க, திவ்யா காட்டினோடனே வேண்டாம் பேச மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆமாண்டா, இப்போ ஏதாவது பேசி அது மூலமாக ஏதாவது வார்த்தை எடுத்து ஏதாவது வந்து பேசுவாங்க திருப்பி, அதை ஒரு விஷயமா வந்து கொண்டு வரணுன்றதுக்காக பார்வதி வந்து அங்கே அவாய்ட் பண்ணிட்டாங்க. இதில் எங்கே நெகட்டிவிட்டி பரப்புகிறாங்க அவங்க? ஓ, அப்போ வந்து சாண்ட்ரா அதை காட்டும் போது சாண்ட்ரா பற்றி ஏதாவது பேசி அதில் ஏதாவது ஒரு விமர்சனம் வரணுமா? அதனால் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அதை தெரிஞ்சிக்காத இந்த கூமுட்டை ஆங்கர் வந்து பார்த்தீங்கன்னா அதை கானா வினோத் கிட்ட திசை திருப்பி கேட்குறாரு. அவன் முழிக்கிறார் கானா வினோத், என்னையாது அப்படின்ற மாதிரி. இது ஒரு பக்கம் போய் கொண்டு இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ரொம்ப ஹைலைட்டான விஷயம். பார்வதி சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி பாக்கியாவும் கானா வினோத் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சாரி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கானா வினோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்கிறதுக்கு ஒரு மனசே வரல. அதாவது அது அப்படி இப்படி 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 நான் வந்து நான் பண்ணது ஓகே, பட் அதை நீங்கள் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா அதுக்காக நான் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பூசி முழுகிறாப்புல. ஸோ அதுலேருந்தே புரிஞ்சிருச்சு. நல்ல வேலை இந்த கானா வினோத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த வாட்டர் மில்லனை வந்து அவர் தாக்கின விதமாக இருக்கட்டும், பாடி ஷேமிங்கில் அந்த மாதிரி ஏகப்பட்ட குவாலிட்டிஸ் வந்து அவருக்கு வந்து தவறாக தான் இருக்குது சரியா. ஸோ இந்த சீசன் நான் சொல்கிறேன்ல, டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே ஒரு வகையான ஒரு டாக்ஸிக் சிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு கும்பல் தான். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சரியா. என்னை பொறுத்த வரைக்கும் அதனால் கானா வினோத் பார்வதி அப்படின்றது தான் நம்ம சொல்லியிருந்தோம், டைட்டில் வின்னர் ஆயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. டைட்டில் வின்னர் ரன்னர் 2 பேரில் யாராவது ஒரு ஆயிருந்தால் கூட எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி. பட் சற்று தகுதியே இல்லாத ஒரு 2 கோமாளி வந்து ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஒன்று பிடிஒய், இன்னொன்று முழிச்சுக்கிட்டே இருக்கிற சபரி. இந்த 2 பேர் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஸோ அதை பற்றி வரும் அடுத்து சரியா. பிடிஒயோடைய நம்ம இன்டர்வியூவில் அதாவது பிஹைண்ட் வுட்ஸ் வந்து ஒரு பயங்கரமாக அவங்களை கோலாகலப்படுத்தி இவங்க தான் அப்படின்ற மாதிரி. அதான் முதல் கூட்டம் இல்லை சொல்லியிருந்தாங்க, நம்ம வந்த பிறகும் வந்து கூட்டம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேனில் ஆளை கூப்பிட்டு எப்பயும் போல் அந்த கூப்பிட்டு வருவாங்க செட்டுக்கு, இவிபிக்கு அந்த மாதிரி கூப்பிட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டு வந்துட்டு உட்கார வச்சு கற்று வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அப்பயும் வந்து க்ரௌடு பத்தலை. சரி அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கானா வினோத்தை 10 நிமிஷம் அரசு பண்ணி இவங்க தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. கானா வினோத்தை சொல்லிட்டார் இன்டர்வியூவில். அப்போ எவ்வளோ கேவலம் பாருங்க. ஆனால் அது வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, ப்ளீஸ் வந்துடுங்க, இங்கே கூட்டம் இல்லை, தயவு செஞ்சு நீங்கள் வந்துடுங்க. நம்ம சொல்லியிருந்தோம் அதே தான். இன்றைக்கி காரணத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டார் இன்டர்வியூவில், கூட்டம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம்
பேச்சு இருந்தது. அதனால் எனக்கு ஃபோனை போட்டு வாங்க நான் சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து எங்கேயோ ஒரு டிராஃபிக்கில் இருந்தேன். 10-15 நிமிஷம் தான் வர முடியும்னு சொல்லிட்டு போய் டக்குன்னு போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். கமருதீன் பார்வதிக்கு ஏன் போகல அப்படின்னா, அப்போ நம்ம விஜய் டிவி ஷோவில் இருந்தேன், அதனால் போகல. ஏன்னா அவங்க நான் போயிருப்பேன் கண்டிப்பாக. பட் இதில் வந்து அவங்க கூப்பிட்டாங்க, காலில் விழுந்தாங்க, அதனால் நான் போனேன் அப்படின்றத ஓப்பனாக சொல்லிட்டாரு. இது இந்த பிடி வாய்க்கு ரொம்ப கேவலம் தான். இன்னொன்று கார் டாஸ்க் பற்றி தான் இன்னும் பேசுகிறாங்க. ஓனா கிழவின்னு சொல்கிறத வந்து இந்த ஆடியன்ஸ் வந்து கத்திட்டு இருக்காங்க. டேய் ஓனா கிழவிங்கிறதும் கேவலமான ஒரு வார்த்தை தான்டா, அதை ஏன்டா நீங்கள் சொல்கிறீங்க? கார் டாஸ்க்கு 2 பக்கமும் ஃபேராக இருந்தாங்களா? உங்களுடைய திவ்யா ஒரு பக்கம் தானே போட்டு அடிச்சுட்டு கிடந்தா, சாண்ட்ரா பக்கம் அவன் நிற்கவே இல்லை. ஸோ ஒரு பேசிக்காக ஒரு கேம்னா என்னன்னு தெரியாது, பேச தெரியாது, பாட தெரியாது. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து எவன்கிட்ட ஒரு சண்டை போட்டு ஒரு பாயிண்ட் எடுத்து உருவி பிஆர் டீம் கண்டு கொடுக்கும். அந்த பிஆர் வந்து அது தப்பே பண்ணனா கூட போட்டு அவளை அடிச்சுட்டு இருப்பாங்க. இவளை வந்து தூக்கி குயின் 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 இருப்பாங்க. மக்கள் வந்து இந்த வட்டம் மதிக்கவே இல்லை. ஓடி பீன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டாங்க. இது வந்து ரைட்டில் நின்று உட்காரும்போது கூட்டம்லாம் என்ன பண்ணுறது? அதுக்காக சரி ஆளை செட் பண்ணி கூட செட் பண்ணிட்டோம், இன்னும் வந்து செட் பண்ணி 4 பேரை வச்சிட்டோம் அப்படின்னா கூவிட்டு இருப்பாங்க அவங்க பாட்டு. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு பேசுகிறீங்க, நான் வந்து ஐட்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு உனக்கு கேள்வி நாங்கள் சொல்ல முடியுது அது சொல்லாதீங்க முனி போயிச்சே நடிக்காதறியா நீ எல்லாம் ஒரு ஆள். அந்த இடத்துல நீ உண்மையில் நியாயமாக 2 பக்கமும் பேசியிருக்கோம் கார் டாஸ்கில். அது நீ பேசலை. சாண்ட்ரா மேலே எதாவது பேச முடியாது. சாண்ட்ரா வந்து கடிச்சு வச்சுருவா. பார்வதி மாதிரி கிடையாது. சரியா? பார்வதி அந்த இடத்துல வந்து அப்பையும் தன்னுடைய வார்த்தையை எங்கேயும் விடாமையே சாண்ட்ரா பிக்க எரிஞ்சு தெரிஞ்ச பார்வதிக்கு ஒன்றும் எரிய தெரியாதா? அவளுக்கு அந்த ஒரு சிந்தனை போயிட்டு இருக்கு. சரி நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. அதுவும் கூட புரிஞ்சுதே அந்த பிடிஓ வந்து பார்த்தீங்கன்னா போய் சண்டை போட்டுச்சு. அது மட்டும் இல்லை, நல்லா வலிஞ்சு கட்டி சண்டை போட்டு கமருதீன் கிட்ட போய் எவனா சொல்ல முடியுமாங்க? ஒரு பேசிக் ஹியூமனிட்டி இருக்கிற ஒருத்தன் கமருதீன் எப்படி கேம் பண்ணாங்கிறது உங்களுக்கே தெரியும். இவ போய் திருப்பி பேசலை, கமருதீன் தான் பேசினான். கரெக்டாக? அது இந்த பிடிக்கு தெரியுமா? தெரியாது. சும்மா உட்காந்து பார்வதி ஒன்று வந்து இது பண்ணுற அவங்ககிட்ட பேசுறது நீ போய் பண்ணு அப்படின்ற மாதிரி மெண்டல் மாதிரியே வந்து பேசிட்டு ஒரு பேசிக்கு ஒரு தற்குறி மாதிரி யோசிச்சுட்டு ஒரு குவாலிட்டியே கிடையாது. டு பி டாப் 5K டைட்டில் தூக்கி கொடுத்து விட்டாங்க. பாத்திரக்கடை அடிச்ச மாதிரி வடிவேல் பாத்திரக்கடை அடிச்சு வெயிட்டில் வாங்கிட்டு என்ன சீனா போடுறா அப்பா. ஒரு மண்ணுக்கும் இது வரைக்கும் எல்லா சீசன்லையும் எடுத்த பிக் பாஸில் ஹிந்தி தமிழ் மலையாளம் நீங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க, கேடுகட்ட ஒரு கேவலமான ஒரு வின்னர் தான் பிடி வாய் தான். அது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரியா? அது வந்து இனிமேல் இந்த சரித்திரத்தில் இந்த சிறிசனில் அஜித் சொல்வார்ல, சரித்திரத்தில் கருப்பு சரித்திரம் அப்படின்ற அந்த மாதிரி கருப்பு தரித்திரம் அது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது இந்த ஒரு நாள் இந்த சீசனில் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஓகே, ஏன்னா அவள் பேசுகிற பேச்சு அப்படி தான் இருந்தது. இப்போலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு கார் டாஸ்க்கை பற்றி பேசிட்டு லைஃப்பில் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்களா அப்படி இருப்பீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஃபேக்கான பர்சனை அடையாளப்படுத்தி கொண்டு வராங்க. அவளே டாக்ஸிக்கோட உச்சம் திவ்யா பொறுத்த வரைக்கும், பிடியை பொறுத்த வரைக்கும் அவளாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறதை பார்க்க முடியும். இது ஒரு பாயிண்ட். அடுத்து நம்ம நடிப்பு அரக்கி சாண்ட்ரா அவர்கள், அவங்க ஒரு 20 நிமிஷம் ஒரு இன்டர்வியூவில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஐயோப்பா, நான் வந்து பயந்துட்டு இருந்தேன். அதாவது கமருதீன் வந்து அந்த டைமில் கதவு நின்னால, அப்போ இந்த அம்மா கனவு பண்ணிட்டு இருந்தாங்களாம், திடீர்னு எழுந்தோடனே கமருதீன் வந்தாங்களாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் கத்துறாங்களாம். சரி அது கூட ஓகே, நான் நம்பிடுறோம், நீங்கள் சொல்கிறது ரைட்டு, கனவு பண்ணிட்டு இருந்தீங்க ரைட்டு. அடுத்து பாரதி எழுந்துச்சி காஃபி அங்கே போடும்போது அங்கே நீங்கள் குடுக்குன்னு போனீங்க, அதுவும் ட்ராமாவா? புரியல எனக்கு. கேட்டால் 24 மணி நேரம் அங்கே யார் இருப்பா, என்னை அவ்வளோ தூரம் அப்யூஸ் பண்ணிட்டாங்க, தள்ளி விட்டாங்க, காலால் என்னை வெட்டி மிதிச்சு கையில் இங்கெல்லாம் வந்து ரத்தம் கிளாட் ஆகிடுச்சு, நான் கீழே விழுந்தேன், அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது. எல்லாம் ஓகே மேடம், எல்லாம் ஓகே, எல்லாம் பண்ணிட்டீங்க. சரியா? டீம் ஏன் வர சொல்கிறீங்க? அங்கே டீம் எதுக்கு உட்காந்துருக்காங்க மெடிக்கல் டீம்னு இங்கே பார்த்துனே இருக்கானுங்கல்ல. ஏன் இவ்வளோ தூரம் ஹார்ஷாக அடித்து ரத்த கட்டுற வரைக்கும் அடிக்கிறாங்க அப்படின்னா பிக் பாஸ் நிப்பாட்டி இருக்க மாட்டாங்க கேமை. ஏன் நிப்பாட்டில்? அது ஒன்றும் கிடையாது. அங்கே நம்ம பார்த்தவே தெரியும், நிறைய ஒரு சலசலப்பு ஒரு 2 நிமிஷம் இருந்திருக்கும், அவ்வளோதான். கேட்டார் 1.5 மணி நேரம் அந்த அம்மா வந்து மீச்சாங்களாம். அப்போ வெர்பல் அபியூஸ் பண்ணுறாங்களாம். ஏன் இந்த அம்மா பண்ணுறது என்ன தக்காளி தொக்கா? நீங்களும் வெர்பல் அபியூஸ் தானே பண்ணீங்க கமருதீன் பார்வை. எவ்வளோ கேவலமாக கேடுகட்ட வார்த்தையாக பேசுனீங்க. அவ்வளோ உட்காந்து நடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இவர் பிரசன்ட் பாருங்கள், அதுக்கு மேலே அவர், அதாவது கமருதீன் நான் பேசினேன், நீ உன் லைஃப் பார்த்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டேன், பட் எவ்வளோ கோவம் இருக்குது அப்படின்னு. பேசுங்க, அப்போ எதுக்கு பேசுகிறீங்க? எனக்கு கோவம் இருக்குடா, என் முன்னாடி இப்படி பண்ணிட்டீங்க, ஏன் பேசுங்க, அப்போ ஏன் நல்லா இருக்குன்னு பேசுகிறீங்க? புரியல எனக்கு. அப்போ நாடகம் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? அவள் பேசுகிற போது அப்படி தான் இருக்குது, நாங்கள் நாடகம் பண்ணிட்டோம், நீ லைஃப் பார்த்துக்கூட நல்லா, பட் எனக்கு அந்த கோவம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது, அப்போ நீ வந்து ஒரு விஷயம் பண்ணுறல, இதுக்கு தான் சொல்கிறேன், கர்மா சீக்கிரம் அடிக்கும்பா இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு.
உங்கள் நடிப்புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் வந்து முட்டாள் கிடையாது. நீ நடித்த நடிப்பு எப்படிப்பட்ட நடிப்பு, அதுவும் இந்த விக்ரம், திவ்யா, சுபி, உள்ள இருக்க அரோரா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூட்டிலைஸ் பண்ணி அவங்க ஸ்கோர் ஏற்றுறாங்க பாருங்க. ஐயோப்பா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கறது தான் தெரியும். ஒரு புரிதல் உள்ள மக்கள் பார்த்தாங்கன்னா இது எல்லாமே டம்மி பீஸ், ஃபேக்குன்றாங்க. சபரிநாதன் பண்ணது எல்லாத்தையுமே அடையாளப்படுத்திடுவாங்க நறுக்குன்னு. தற்குறி புரியாத சில கும்பல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து புரியாது, மெண்டலுங்க அதெல்லாம். அப்படிதான் வந்து சுற்றி கத்திட்டு கிடக்குங்க. சரியா? இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். ஏன்னா சாண்ட்ரா அவ்வளோ தூரம் பேசுனதுக்கு டீம் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க இருந்து உங்களை பண்ணுறதையும் சும்மா இருப்பாங்க டீம். அப்படியே அரைகிறப்ப வரைக்கும் அப்படியே அமைதியாக இருப்பாங்க டீம் உட்காந்து. என்ன ஒரு கேம் நல்லா விளையாண்டுட்டு நீங்களே விக்ரம்கிட்ட வாக்குமூலம் கொடுத்துட்டீங்க, நான் கேம் தான் விளையாண்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் இது என்ன கேம் இல்லையா? அது அப்படியே அநியாயமா இல்லையா அப்படின்ற மாதிரி கட் பண்ண. அடுத்து பார்வதியோட இன்டர்வியூ, லாட் ஆஃப் அன்ஃபில்டர்ட் வெர்ஷன். நீங்கள் போய் பாருங்கள், அப்போ தான் நீங்கள் விஷுவலைஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் பேசினா அது வந்து பெருசாக இருக்காது. பட் இருந்தாலும் நான் பேச வேண்டிய பாயிண்ட்ஸ் ஒரு 2-3 இருக்குது. அதில் அதை நான் பேசி நான் பிடிக்கிறேன். ஓகேவா? அந்த வீடியோவை முக்கியமாக சாண்ட்ரா பற்றி பேசும் பொழுது நான் சாண்ட்ராவுக்காக கூட அவ்வளோ ஃபீல் பண்ணல. அவங்க அடித்தது தப்பு தான். நான் அந்த இடத்துல ஒரு அனிமல் வந்துருச்சு, எப்படி ஒரு மிருகம் வந்துட்டான் அப்படிங்கிறத ஓப்பனாக ஒத்துக்கிட்டா பாருங்க. அங்கே தான் சொல்கிறேன். இங்கே கட் பண்ணிட்டாங்க நேற்று வீடியோவில். நான் கூட கேட்டிருந்தேன்ல, பண்ண மிகப்பெரிய தவறையே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலான்ட்டு. நிறைய விஷயங்கள் கட் பண்ணியிருக்கானுங்க இந்த கார்பரேட்காரனுங்க. அவங்க சேனலில் அன்ஃபில்டரில் வந்துருச்சு. ஆமாங்க, அது தப்பு தான். நான் ரெஸ்டிஃபை பண்ண மாட்டேன். தட் இஸ் மை மிஸ்டேக் அப்படின்ற ஒத்துக்கொள்ளும் மனப்பான்மை இங்கே உள்ளே இருக்கக்கூடிய சோ கால்டு இந்த முழிச்சிட்டு இருக்கிற சபரிநாதன், பிடிஒய், திவ்யா, அடுத்து எவ்வளோ பேர் நீங்கள் எடுத்துக்கோங்க, விக்ரம், எவனுக்காவது ஒருத்தனுக்கு இருக்கா? அதனால தானே நீங்கள் எவனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் உங்களுக்கு வந்து இப்போ நீனாலும் டாப் 5 எதுவும் உருட்டிட்டுரு. ஆனால் வாழ்க்கையில் கண்டிப்பாக கர்மா வந்து உங்களை போட்டு அடிக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. எப்படிலாம் பேசுனீங்க? என்னவோ இவங்கெல்லாம் புனிதர் மாதிரியும் பாரதி மட்டும் டாக்ஸிசிட்டி மாதிரி அந்த பொண்ணு அழகாக அதையும் அனலைஸ் பண்ணி போட்டுருச்சு. ஏன்னா நான் மட்டும் டாக்ஸிசிட்டி பண்ணேன்னா அங்கே எத்தனை பேர் என்ன பண்ணா? அரோரா ஆம்பளை தடையிட்டு அலையிலையா? நானாச்சும் ஒன்று கமுருதீன், அவள் ஊரே தடையிட்டு கிடந்தா. உள்ளே வந்து தரவனால வீடியோவாகி டெக்கோரம் டிசிப்ளின்ட்டு எல்லா கெட்ட வார்த்தையும் பேசி ஓடர்ஸ் சொல்லிட்டு வாட்டர் மில்லனை வந்து இது பண்ணி அவனை கடைசி தப்பாக பேசி இவன் மூடு ஏற்றி விட்டு கடைசி இவளும் வந்து அவளை போய் அடித்து விட்டு வாட்டர் மில்லனை. எவ்வளோ கேவலமான ஒரு பிறப்பு அது! எவ்வளோ கேவலமான அந்த மாதிரி. விக்ரம் சும்மா சாதனாலா? நல்ல மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி 9 அப்படின்னு போட்டாங்க. கனி சாதனாலா? சுபி சாதனாலா? எல்லாருமே அந்த சீசனில் டாக்ஸிக் தானே, கரெக்டு தானே? அப்பயே இவ்வளோ மட்டும் டாக்ஸிக்னு சொல்கிறீங்க. பி ஃபேர் டு எவ்ரி ஒன். ஆரோதி தப்புனா எல்லாருமே தப்பு தாங்க. சரியா? அந்த உம்மன மூஞ்சி சபரியும் தப்பு தான். சரியா? அவன் நடித்ததெல்லாம் தெரியலையா? மக்கள் பார்க்கலையா? இவ்வளோ தூரம் இருக்குல்ல, அன்ஃபில்டர்டு, இட் வாஸ் ஸோ கிளியர். அதே மாதிரி அவங்க ஒரு பேர் சொல்கிறாங்க, பாரு கமருதீன். அப்போ ஏஞ்சி கூட கைத்தட்ட வேண்டாங்க, நல்லா கைத்தட்டலாம் உட்காந்து. அந்த 2 மூஞ்சியும் அனில் மூஞ்சி, அரோரா, பாரு தெரிச்சு அவ்வளோ நாள் உள்ளே வந்தது. வீடியோ பாருங்கன்னா ஆளே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆள்லாம் ஏஞ்சி கைத்தட்டாமல் உட்காந்து அப்படியே இது பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் இப்போ ஈஸி, நீ காசை கொடுத்து வேலைக்கு வாங்கலாம் டைட்டில். ஆனால் மக்கள்கிட்ட செருப்படி வாங்க போகிறது உறுதி தான். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பார்வதி ஷி அக்செப்ட்ஸ் மிஸ்டேக். ஓகேவா? அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல அவங்கள சுற்றி அவங்களும் நடந்தால் மட்டும் ஒன்றும் ஈஸி ஃபன். ஆனால் மிச்சவங்களுக்கு நடந்தால் அது வந்து ஐயோ அப்படின்னு சொல்லி சொல்கிறது. எல்லாத்தையும் அந்த பொண்ணு அனலைஸ் பண்ணியிருக்கு. பக்கத்தில் உட்காந்துருக்கான் விஜய் வசந்த்னு ஒருத்தன், முத்துக்குமரனுடைய தீவிரமான ஒரு பையன். அவன் அந்த பையன் அவன் சொல்கிறாங்க நியாயமாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்வதி பண்ணது அநியாயம் தெரியுமா, இல்லை எல்லாருமே அநியாயமாக தெரியுமா? சொல்லுங்கள் நீங்களே. அதுதான் நாங்களும் சொல்கிறோம். இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் டாக்ஸிசிட்டியின் உச்சம் தான். அதே மாதிரி வாட்டர் மில்லன் கூட அவங்க இருந்த அந்த ஒரு விஷயம், அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பேசியிருந்தாங்க. எனக்காக ஒரு கண்ணீர் சிந்தின ஜீவன் அவர், நான் வந்து எப்பயும் விட்டு கொடுக்க மாட்டேன், என் அண்ணன் தான் எப்பயுமே அப்படின்ற மாதிரி. அப்புறம் இந்த ஃபைனல் மூமெண்ட் பற்றி நினைக்கிங்கன்னா அதை விட்டு தொலைங்க அப்படின்ட்டாங்க. சாண்ட்ரா கிட்டேன மன்னிப்பு இருக்குது, அது ஒரு பக்கம். பட் நான் ரொம்ப கவலைப்பட்டது மீனு, சாத். ஸோ நம்ம சாண்ட்ராவுடைய பெண்கள், குட்டி பிள்ளைங்க, அவங்களுக்காக நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்றப்ப பார்வதி சொல்லும் பொழுது அதில் ஒரு ஜென்யூனிட்டி இருந்தது. நான் வந்து எனக்காக நான் பேசலை, நான் வந்து சாண்ட்ராவுடைய பொண்ணுக்கு தான். ஏன்னா என்னை வந்து பாராட்டினாங்க. கண்ணில் அடிபடும்போது சபரிக்கிட்ட வந்து அவங்க ஒட்டலை, என்கிட்ட வந்து பாருன்னு சொன்னாங்க. எனக்கு பயமாயிடுச்சு, நான் இப்படி பண்ணதை வந்து வெளியே ஏதாவது போயிருக்குமோ, தப்பாக இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ஃபினாலில் வந்து அந்த 2 பெண்களும் குட்டி பிள்ளைங்களும் என்னை பாரு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி. பாருவோடைய அந்த மனது டிஆர்பிக்காக சேனல் இப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது அவன் அக்ரிமெண்ட்டில் இருக்கான். அதை எப்படிலாம் பண்ண முடியும்? ஸோ நாங்கள் அதை கேள்வி கேட்க முடியாது
அப்போது சேனல் எப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையை பார்த்துருக்குங்கிறதையும் சொல்லாமல் சொல்லிட்டாங்க. அவங்களுடைய ஃபுல் ஃபில்டர்டாக அன்ஃபில்டர்டாக போடாமல் அங்கங்கே கட் பண்ணி போட்டது. இப்போ கமருதீன் சாரி கேட்டது வராது 1 ஹவரில். ஆனால் பாரதி சண்டை போட்டுருவா, பாரதி அடுத்து பேசியிருப்பா. அப்படி தான் வந்திருக்கும். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சேனல் பார்வதிக்கு எதிராக இருந்தது அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. டிஆர்பி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்புறம் அவங்க அம்மாவை பற்றி ட்ரோல் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக பேசியிருந்தாங்க. அது ஓகே தான். அது ட்ரோலுங்கிறது இருக்க தான் செய்யும். அவங்க இப்படி தட்டி விட்ட மாதிரி அந்த அம்மா லெஃப்ட்டில் தட்டி விட்டு போயிட்டாங்க போல தெரியுது. ஸோ ஆக மொத்தம் இதன் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் நல்லவனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்லவனாக நடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கு தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு சொல்ல தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.